மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. ஏப்ரல் 25, 2023. குறைந்த முயற்சியின் மூலமாக நிறைந்த பலனை அடைவது எப்படி என்பதை பற்றி சிந்திப்போமா? ஏனெனில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை நாம் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள வேண்டுமெனில் நாம் ஆர்வம் மற்றும் உற்சாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆர்வமும் உற்சாகமும் குறையாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே தான் நம்ம பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கின்றது. நாம் எதிர்பார்த்தபடி நமக்கு பிறர் உதவுவது இல்லை, அல்லது நாம் எதிர்பார்த்தபடி அவர்கள் நடப்பது இல்லை, அல்லது எனக்கு சூழல் அப்படி ஒரு வாய்ப்பாக அமைவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் நாம் நமது ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் இழக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய உற்சாகம் ஆர்வம் குறையாமல் பார்த்து கொண்டாலே போதுமானது. நம்மளுடைய பயணம் இனிமையாக ஆகிவிடுகின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய லட்சியத்தை நம்மளால் அடைய முடிகின்றது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நாம் கவனம் கொடுக்கணும். எக்காரியம் கொண்டும் எந்த காரணத்தினாலும் எனது மகிழ்ச்சியோ அல்லது ஆர்வமோ குறைந்துவிடக்கூடாது. இரண்டாவது, நாம் சுய நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலையும் நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டுமென்றில் நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எங்கு என்னால் மாற முடியுமோ அங்கு. ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கு என்னால் அந்த மாற்றத்தை கொணர முடியவில்லையோ அப்பொழுது. ஆக சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பதன் கூடவே இறை நம்பிக்கை மற்றும் இந்த படைப்பின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். உதாரணமாக, எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று ஒரு ஆட்டிடியூட் உடையவராக இல்லாமல் நம்மால் குறைந்த முயற்சியின் மீது நிறைந்த பலனை அடைய முடியாது. லாட்டரி பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்த செலவு ₹1 தான். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது ₹1,00,000. பன்மடங்கு நாம் பலன்களை பெறும்போது நேச்சுரலாக மகிழ்ச்சி என்பதை அடைகின்றோம். இறை நம்பிக்கையோடு மட்டும் அல்லாமல் இறைவனுடைய பாதையில் அவர் காட்டுகின்ற வழியின்படி நாம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலையும் நாம் வெற்றியையே அனுபவம் செய்கின்றோம். ஏனென்றால் வெற்றி நமது பிறப்பு உரிமையாக இருக்கின்றது. மேலும் நமது முழு கவனம் எங்கு இருக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது பிரச்சனைகளின் மீதா அல்லது தீர்வுகளின் மீதா. ஆக என்னுடைய தகுதிகள், என்னுடைய திறமைகள் அனைத்தையும் நான் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். நார்மலாகவே நாம் உள்நோக்கு முகமாக போகும்பொழுது நம்மளுடைய பலவீனங்களும் நம்மளுடைய சவால்களுமே நமது நினைவுக்கு வருகின்றன. அதை நாம் ரொம்ப பெருசாக டேபிளேட் பண்ணிடுறோம். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை என்பது வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆனால் நாம் அதற்காக கிரியேட்டிவாக இருக்க வேண்டும். புதுமைகளை செய்யக்கூடிய தைரியம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக, எதனாலும் நாம் பாதிக்கப்படுபவர்களாக இருக்கக்கூடாது. இந்த விஞ்ஞானத்தினுடைய அறிவியலின் கண்டுபிடிப்புகளில் கூட நாம் நமது வசதிற்கேற்ப சூழ்நிலையை அமைத்து கொள்ள முடிகின்றது. உதாரணமாக, கடினமான வெயிலில் இடையில் கூட நாம் ஏர் கண்டிஷன் மூலமாக நம்மளை சுமூகமாக வைத்து கொள்ளுகின்றோம். பல 100 கிலோமீட்டரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாம் கடந்து செல்கின்றோம், துரிதமாக புவி ஈர்ப்பு சக்தியிலிருந்து விலகி. அதே போன்றுதான் நாம் எதனாலும் பாதிக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அது தடைகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், மாறுகின்ற சூழ்நிலையாளாக இருக்கலாம். எது எப்படி ஆனாலும் சரி, நான் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. மழையை என்னால் நிறுத்த முடியாது, ஆனால் என்னை நான் பாதுகாத்து கொள்ள ஒரு குடையை எடுத்து செல்லலாம் அல்லவா, ஒரு ரெயின் கோட்டை நான் போட்டுக்கொள்ளலாம் அல்லவா. அதுவே தான் தன்னை உணர்வதின் மூலம், தன்னை பாதுகாத்து கொள்வதின் மூலம், தன் முன்னேற்றத்திற்காக, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நாம் என்னென்ன முயற்சிகளை செய்கின்றோமோ அந்த முயற்சிகள் சிறியவனாக கூட இருக்கலாம்.
அல்லது துல்லியமானதாகவும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய பலன், அதனுடைய ரிசல்ட்ஸ் நான் அதிகமாக பெறும்பொழுது மகிழ்ச்சி என்பது என்னை ஆட்கொள்ளுகின்றது. அசுர குணங்களை நாம் வெல்வதற்கான பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அசுர குணங்களை நாம் அழிக்க வேண்டுமெனில் ஈஸ்வரிய சக்தி என்பது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அதிலும் இந்த மனோசக்திகள் மட்டுமே நம்மை எப்பொழுதும் அமைதியாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள வழிவகுக்கின்றன. அதனால தான் எப்போ நாம் விரும்புகின்றோமோ அதை செய்யும் பொழுது நமக்கு உழைப்பு என்பது இருப்பதில்லை. ஒரு முறை ஒரு மெசேஜ் எனக்கு கிடைத்தது. நீங்கள் உங்களுக்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கான ஒரு வேலை கிடைச்சதுன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. அதனுடைய உண்மை என்னவென்றால், நான் செய்வதையே ரசிக்கின்றேன், அதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றால் அதன் மூலமாக எனக்கு கிடைப்பது எக்ஸ்ட்ராவாகவே இருக்கின்றது. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம எதை பெற்றாலும் கூட மகிழ்ச்சி அடைகின்றோம். எனக்கு இதை பெறுவதற்கு இத்தனை முயற்சி அல்லது ஈடுபாடு அல்லது அதற்காக நான் தியாகம் செய்திருந்தாலும் கூட ஒரு சில பர்சன்டேஜ் எனக்கு அதிகமாக கிடைத்தால் கூட போதுமானது. நான் மற்றற்ற மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றேன். பொருள்களையோ சொத்துக்களையோ அல்லது உறவு முறைகளையோ பெறுவதனால் மட்டும் நாம் மகிழ்ச்சியை அடைந்து விடுவதில்லை. அப்படியே அடைந்தாலும் கூட அது ஒரு சில மணித்துளிகள்தான் நிற்கின்றன. அடுத்து நமது ஆசைகளானது விரிந்து கொண்டே போகின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கின்றனவோ அவ்வளவு நாம் ஏமாற்றங்களையும் சந்திக்கின்றோம். ஆக நாம் திரிகால தர்ஷியாக ஆகி கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிந்தவர்களாக நாம் செய்கின்ற செயலின் தாக்கத்தை, நாம் செய்கின்ற செயலின் பலனை நாம் முழுமையாக பெற வேண்டுமெனில் எதில் ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறது முக்கியமானது. ஏனென்றால் எனது நிகழ்காலம் கடந்த கால திட்டமிடுதல், கடந்த கால முயற்சிகள், கடந்த கால விருப்பங்கள், கடந்த கால சாய்ஸ் இதை பொறுத்து தான் இருக்கின்றது. ஆக எனது எதிர்காலமானது நான் விரும்பியபடி அமைய வேண்டுமென்றால் நான் நிகழ்காலத்தில் அதற்கான காரியங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது. அது சிறியதாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அதன் மூலமாக நான் மாற்றத்தை அனுபவம் செய்கின்றேன். மாற்றத்தை அனுபவம் செய்வதன் மூலமாக ஏமாற்றத்திலிருந்து நான் என்னை விடுவித்து கொள்கின்றேன். நான் நினைக்கவே இல்லை இப்படி நடக்கணும்னு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கூட நடக்குமா என்று, இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா, நான் நினைச்சே பார்க்கல என்று சொல்வது எல்லாம் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கான சில வார்த்தைகளே. உண்மையில் உள்ளதை உள்ளபடி பார்க்கின்ற அந்த கண்ணாடியின் மூலமாக, அதாவது நம்மை நாம் உணர்வதின் மூலமாக நம்முள் உறைந்திருக்கும் பொக்கிஷங்களை, ஆற்றல்களை, கஜானாக்களை நாம் வெளிக்கொணர்வதன் மூலமாகவே நமது வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைந்து விடுகின்றது. உதாரணமாக, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கின்றது, மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கின்றது. அதுவே நான் 100 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எனக்கு 99 ரூபாய் கிடைத்தால் கூட நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனென்றால் நான் குறைவே அனுபவம் செய்கின்றேன். அதே போன்றுதான் வாழ்க்கையிலும் கூட நாம் எதை பெற்றாலும் சரி, அதை சரியான விதிமுறையின்படி பெற வேண்டும். நமது லா நமக்கு என்ன கூறுகின்றது என்றால், எதை எப்படி பெறுகின்றீர்களோ அதை பொறுத்தே அது உங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கின்றது. நாம் தன்னலமற்றவர்களாக, சுயநலம் அற்றவர்களாக நாம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் பொழுதுதான், பிறரின் நலனில் அக்கறை கொள்ளும் பொழுது இறைவனே நமது நலனின் அக்கறை கொள்வதை நடைமுறை வாழ்க்கையில் நாம் சாத்தியமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நல்லது. நான்